மங்கையர் உலகம் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் சுபஸ்ரீ விஜய். நான் இங்கே சென்னையில் ஆழ்வார் திருநகரில் ஒரு 300க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்ட ஒரு நர்சரியை ரன் பண்ணிட்டு வரேன். இந்த நர்சரியோட சிறப்புன்னு சொல்லலான்னா, இந்த அரிய வகை மூலிகைகள், அப்புறம் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய மூலிகைகள், ஆனால் அதோட மதிப்பு என்னன்னு தெரியாமல், அதோட பயன் என்னன்னு தெரியாமல் நம்ம அதை ரொம்ப கண்டுக்காமல் விட்ட மூலிகைகள், அந்த மாதிரி தேடி தேடி ஒவ்வொரு இடத்துலையும் போய் மூலிகைகளை சேகரித்து அந்த மூலிகைகள் எல்லாத்தையும் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலேயே வச்சு பராமரிச்சுட்டு வரோம். இந்த மூலிகை தோட்டத்தின் மூலமாக இந்த மூலிகைகளை நம்ம வீட்டு மாடியிலே வளர்க்கலாம். இப்போ சென்னை மாதிரி நகரங்களில் நமக்கு தனியாக அதிக அளவு நிலம் இருக்காது, தோட்டம்னு தனியாக இருக்காது. அப்போ அவங்க வீட்டு மாடியில் தான் நம்மளோட தோட்டம்ன்றதை அமைக்க முடியும். அந்த வகையில் மாடியில் மூலிகை தோட்டமும் வளர்த்து நம்ம அதோட பயன்கள், அந்த மூலிகைகளோட பயன்களை நம்ம கிச்சனுக்கு கொண்டு வர முடியுங்கிறது தான் எங்களோட இந்த நர்சரியோட நோக்கமே. அந்த வகையில் நாங்கள் இப்போ ஒவ்வொரு அழிஞ்சிட்டு வர மூலிகைகள், நம்ம புத்தகங்களில் மட்டுமே பார்க்கக்கூடிய மூலிகைகள், அப்புறம் சாதாரணமாக ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய மூலிகைகள், ஆனால் அதோட பயன் இவ்வளவுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளையும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி இப்போ மெமரி பூஸ்டர்ஸ், அந்த மாதிரியான மூலிகைகள், எலும்பு தேய்மானத்திற்கான மூலிகைகள், வாதவலிக்கான மூலிகைகள், ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கான மூலிகைகள், அந்த மாதிரி ஒரு வகைப்படுத்தி அந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே நம்ம எளிமையான வீட்டு வைத்தியத்துக்கு இந்த மூலிகைகளை யூஸ் பண்ண முடியும். அந்த மூலிகைகளை நம்ம வீட்டு தோட்டத்திலே வளர்க்க முடியுன்றதை எங்கள் நர்சரிக்கு வர்ற மூலிகை செடிகள் வாங்க வர்றவங்க எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிட்டு வரோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 2 வகையான மூலிகைகள் பார்த்திங்கன்னா, ஒன்று மூக்கிரட்டைங்கிற கீரை, அடுத்தது சாரணை கீரைன்னு சொல்லக்கூடிய, சாரணத்தின்னு சொல்லுவாங்க, சாரணை கீரைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நம்ம வயல்வெளியிலையோ சாதாரணமாக இப்போ ரோட்டோரங்களில் அல்லது ஒரு புதர் மாதிரி இடத்துல இதை ரொம்ப சாதாரணமாக பார்க்க முடியும். இப்போ நம்மளோட இப்போ மூலிகைகள் பற்றி நமக்கு வெவ்வேறு சேனல்லையோ அல்லது புக்ஸ் மூலமாகவோ நம்ம ஒரு எல்லா மூலிகைகள் பற்றியும் நமக்கு பயன்கள் தெரியுது. ஆனால் அந்த மூலிகைகளை எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம், எப்படி இனம் கண்டுபிடிக்கிறது, முதல்ல எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மூலிகை தான் நம்ம புக்கில் பார்த்த மூலிகை அப்படிங்கிறத எப்படி இனம் கண்டுபிடிக்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த வகையில் எங்களோட அத்திரி மூலிகை நர்சரிக்கு வர்றவங்களுக்கு அவங்க மூக்கரட்டைன்ற ஒரு கீரை உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டு வருவாங்க. இப்போ மூக்கரட்டை கீரைன்றது புனர்னவான்னு நம்ம ஆயுர்வேதத்துலேயும் மூக்கரட்டைன்னு சித்த வைத்தியத்துலேயும் சொல்லப்படுற கீரை ரொம்ப அதிக பயனுள்ள ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகையை நம்ம வாத வலிகளுக்கு, கிட்னியில் இருக்கிற அழுக்குகளை எடுக்கிறதுக்கு, எக்ஸஸ் யூரியாவை கிட்னிலேருந்து வெளித்தள்ளுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா நோய்க்கான ஒரு மருந்தாக நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இதுதான் மூக்கிரட்டை கீரைன்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சதுன்னா, அதை நம்ம மூக்கிரட்டை கீரையையும் நம்ம கலவங்கீரையில் சேர்த்து சாப்பிடலாம், இல்லை கஷாயமாக வச்சு சாப்பிட்லாம். இந்த மூக்கிரட்டையோட வேரை நம்ம வீட்டிலையே எளிமையாக ஒரு கஷாயம் வச்சு சாப்பிட்டோன்னா கிட்னியில் இருக்கிற, நம்ம சிறுநீரகத்தில் இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்கும் சிறுநீரகத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த மூலிகை ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது. அப்போ மூக்கிரட்டை இதுதான்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த மூக்கிரட்டையை சேகரிக்க முடியும். இது இல்லாமல் மூக்கிரட்டையை நம்ம மாடி தோட்டத்திலேயே எளிமையாக வச்சு வளர்த்து அதை நம்ம அதோட பயனை நம்ம ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரொம்ப எளிமையாக வளரக்கூடியது தான் இந்த கீரை. ஆனால் இந்த மூக்கிரட்டை மாதிரியே சாரணத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரையும் இருக்குது. ஸோ இப்போ எது மூக்கிரட்டை எது சாரணை கீரைன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சாரணத்தி கீரைன்னு சொல்கிறதுலையும் அதிகளவு நியூட்ரிஷன் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் புனர்னவான்னு சொல்லக்கூடிய இந்த மூக்கிரட்டைக்கு சளியை கட்டுப்படுத்தக்கூடியது, அதாவது அதோட பொட்டன்சி ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நம்ம சாரணத்தி கீரையை நம்மளோட பல கீரைகளோடு சேர்த்து நம்ம கலவங்கீரைன்னு செஞ்சு சாப்பிடலாம். இந்த புனர்னவான்னு சொல்லப்படுற இந்த மூக்கிரட்டை கீரையை தனியாகவே இதை ஒரு கூட்டாவோ இல்லை ஒரு கஷாயமாவோ வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வீட்டிலையே எளிமையான முறையிலேயே நம்மளோட உடல் நலன், அதாவது பொதுவாக சிறுநீரகம் நல்லா இருந்தால் தான் நம்மளோட என்டையர் சிஸ்டமே சரியாக இருக்கும். ஸோ சிறுநீரகத்தை பலப்படுத்துறதுக்கு நம்ம மாதம் ஒரு தடவை, நோய் எதுவும் இல்லைன்னா கூட ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு இந்த மூலிகையை நம்ம எளிமையாக நம்ம வீட்டில் வச்சு பராமரிக்க முடியும். இந்த மூலிகையை நம்ம இதுதான் இந்த மூக்கிரட்டைன்னு நம்ம இனம் கண்டுபிடிச்சிட்டோன்னா, இதை நம்ம சாதாரணமாக ஓப்பன் கிரவுண்டில், ஒரு பொதுவாக புதர் காடுகளில், அந்த மாதிரி சாதாரணமாகவே இந்த மூக்கிரட்டை கீரையையும் சாரணத்தி கீரையும் நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வீட்டு தோட்டத்தில்
ரொம்ப எளிமையான முறையில் தோட்டத்தில் வச்சு பராமரிக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு எது மூக்கரட்டை கீரை எது சாரணத்தி கீரைன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மூக்கரட்டை. இந்த மூக்கரட்டையில் வந்து இதோட இலை அமைப்பு வந்து வெளிப்புறத்தில் வந்து டார்க் க்ரீனாகவும், இதை திருப்பினீங்கன்னா சாம்பல் பூத்த மாதிரி ஒரு பேல் கிரே கலரில் தான் இந்த கீரை இருக்கும். ஸோ இது வந்து தரையோடு போகக்கூடிய ஒரு புதர் செடி மாதிரி, கொடி ஓடு கொடி மாதிரி தான் இருக்கும். இதோட வேர் பார்த்திங்கன்னா இந்த செடியோட அளவை விட அதோட வேர் வந்து அதிக அளவு நீளமாக மண்ணுக்குள்ளே இருக்கும். வேரின் குணங்கள் வந்து ரொம்ப, அதாவது அதிக பயன் கொடுக்கக்கூடியது. வேரை வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். இந்த அதே மாதிரி இதை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சாலே, சாதாரணமாக நம்ம வெளியில் போகும்பொழுது இதை பார்த்தோன்னா, இப்போ இதை தான் உங்களுக்கு இப்போ ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாச்சு. இதுதான் புனர்னவா. இப்போ இதை நீங்கள் இப்போ ஸ்கூல் கிரவுண்டில் அல்லது காலி மனைகள்லையோ அல்லது இப்போ அவுட்டரில் போகிறோம், அங்கே வந்து இது புதர்களில் எல்லா இடத்துலையும் ரொம்ப எளிமையாக பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை. இப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணதுனால இந்த புனர்னவாவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தண்டு குச்சிகளை கட் பண்ணி வச்சா கூட நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலேயே வளர்த்து இதோட பயன் அடையலாம். இப்போ நீங்கள் வந்து மூக்கரட்டை கீரையோட ஐடென்டிஃபிகேஷன் எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கலான்றதை பார்த்தோம். இப்போ நீங்கள் இதை பார்க்குறது வந்து சாரணை கீரைன்னு சொல்லக்கூடிய ஒரு சாரணத்தி கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த அளவுக்கு கிரேயாக இருக்காது. இப்போ ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது வெளிப்புற இலை வந்து டார்க் க்ரீனாக இருக்கும். அதனால் இதை பார்க்கும்பொழுது எல்லாரும் இந்த மூக்கரட்டை கீரை சிமிலராக இருக்குதுன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னா, இதோட தண்டு வந்து சதைப்பற்றோடு இருக்கும். இந்த மூக்கரட்டை அளவுக்கு குச்சியாக இருக்காது. இது வந்து தின்னாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல சதைப்பற்றாக இருக்குது. இது இல்லாமல் நம்ம வந்து இலையை வந்து இதுவும் சாரணை கீரையும் ஒன்றா இருக்குதுன்னு நினச்சோன்னா, இந்த இலையை இப்போ நீங்கள் பிரித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு மூக்கரட்டையோட இலை பார்த்திங்கன்னா பேலாக இருக்குது. இந்த இலை அந்த அளவுக்கு இல்லாமல் இளம் பச்சை நிறத்தோடு தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு, இது நீங்கள் இப்போ பார்க்குறது சாரணை கீரை, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து மூக்கரட்டை கீரை. இதோட வேரை வந்து வேர் இலை தண்டு எல்லாத்தையுமே வந்து ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் அதிக அளவு யூஸ் பண்ணுறாங்க. சிறுநீர் பெருக்கத்தை தூண்டக்கூடியது. அதன் மூலமாக உடம்புல இருக்கிற எக்ஸஸ் சால்ட்டை வந்து போக்கக்கூடியது. வாத வலிகள் இருந்தால் அதுக்கும் வந்து இந்த மூலிகையை வந்து பயன்படுத்துகிறாங்க. எல்லா கீரை வகைகளும் பூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்துடணும். அப்போ தான் அதோட பயனை வந்து நம்ம முழுமையாக அடைய முடியும். பொதுவாக இந்த கீரையை வந்து நம்ம ஒரு களையாக தான் நினச்சிட்டு வரோம். அப்படி இல்லாமல் எல்லா வகை கீரைக்கும் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ, நார்ச்சத்து இருக்கும், இரும்பு சத்து, நம்ம எல்லா கீரைக்கும் இருக்கக்கூடிய அதே அளவு நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இந்த கீரையிலையும் இருக்குது. இதை தனியாக நம்ம சமைக்கலைன்னா கூட பொதுவாக நம்ம வழக்கம் எப்படின்னா, மற்ற கீரையோட கலவன் கீரையாக இதை வந்து சேர்த்து சமைக்கிற பழக்கம் நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துலேயும் இருக்குது. நம்ம எளிமையாக வீட்டு வைத்தியத்துலேயும் இதை யூஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ இதை வந்து ஒரு களைச்செடியாக நினச்சிடாமல் மற்ற கீரைகளோட நம்ம தோட்டத்துலேயும் இது வந்து தானாக வளரக்கூடியது தான். நம்ம வந்து குப்பையிலையும் இதுலேயும் தானாக வளரக்கூடிய இந்த கீரையை, நம்ம சாரணத்தி கீரைன்னு சொல்லக்கூடிய இந்த கீரையை வந்து நம்ம அதோட பயனை வந்து முழுமையாக அடையலான்னா இதை எளிமையாக வீட்டு தோட்டத்திலே வச்சு பராமரித்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் மூக்கரட்டை கீரை, சாரணத்தி கீரை, இந்த 2 கீரை வகைகள் இதை வந்து எப்படி நம்ம வந்து இனம் கண்டுபிடிக்கலாம், எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், பார்க்குறதுக்கு 2 ஒன்றா இருக்கிறத எப்படி இதுதான் மூக்கரட்டை இதுதான் சாரணத்தி கீரைன்னு பார்க்கலான்றத பதிவை பார்த்தோம். இனிமேல் வர்ற வீடியோஸ்லையும் இந்த மாதிரி 2 வகை மூலிகைகளை எடுத்து எப்படி நீங்கள் வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இது இல்லாமல் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலே கூட இந்த மூலிகைகளை வளர்த்து அதோட பயனை அடையலாங்கிறத நம்ம பார்க்கலாம்.